எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல கொலை அறுவடை கதையினுடைய 6வது பாகத்தை பார்க்கலாம். அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று காலிங் பெல் அமுத்துறாரு எஸ்ஐ வேலு. அது பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி இருக்குது. பார்க்கும் பொழுதே அந்த ஆள் பெரிய இடத்த சேர்ந்தவர் தானே நல்லாவே தெரியுது. அரசியல்ல முக்கியமான இடத்துல இருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காலிங் பெல் அமுத்துறாரு வேலு. அமுத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெண் ஒருத்திங்க கதவை திறக்க, யார் நீங்க? என்ன வேணும்? நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அவங்களுடைய முகத்துல எல்லா விதமான பாவனைகளும் மாற ஆரம்பிக்குது. புருவங்கள் சுருங்க கண்ணில் கோவத்தோட நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தேன்னு சொன்னீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. கோயம்புத்தூர்ல எங்க? என்ன விஷயம்? நீங்க யாரு? நான் பூந்தமல்லின்னு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கேன். சொன்ன அடுத்த நிமிஷம் டப்புன்னு கதவை சாத்தப்படுது. ஒரு நிமிஷம் பயந்தவர் பின்னாடி ஒரு ஸ்டெப் போயிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம சுத்தி முத்தியும் பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய வீட்டில் வெளியில வாட்ச்மேனோ இல்லை ஆட்களோ கிடையாது. மறுபடியும் காலிங் பெல் அமுத்த 2 3 வாட்டிக்கு அப்புறமா அதே பெண் கதவை திறந்து, ஏங்க, எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா? இன்னும் சாகருக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? மேடம், அப்படி இல்லை, ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்திருக்கேன். போதுங்க. இப்போதான் இந்த கொஞ்ச காலமாக நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். அதுவும் எங்களுக்கு முழு நிம்மதி கிடையாது. பாதி உசுறு போன பையனை வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கோம். வந்து மறுபடியும் அதே ஊர்லேருந்து வந்திருக்கேன், என்கொயரின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து, யாருமா? அதான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்தா? என்னவாம்மா? அந்த பூந்தமல்லியோட இடத்துல எஸ்ஐ இருக்கார்ல, அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ, அவர் வந்திருக்கிறாரு. யாரு? துரைசாமியா? அந்த ஆள் தான் செத்து போயிட்டானே, இப்போ யாரோ புதுசாக வந்திருக்காங்க. கதவு கால்வாசி மட்டுமே திறந்திருக்கிற நிலைமையில உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பேச்சுக்கள் தெரியுது. அதுக்கப்புறமா கதவு நல்லாவே திறக்க, அங்கே நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, பார்க்கறதுக்கு கம்பீரமாக ஒரு ஆள் வராரு. அதை பார்த்த வேலு, சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நான் பூந்தமல்லி ஸ்டேஷனுடைய புது எஸ்ஐ. ஒரு கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். நான் உங்கள் பையன் படித்த காலேஜுக்கு போனேன். அங்கே அட்ரஸ் விசாரிச்சதில் உங்கள் அட்ரஸ் மட்டும்தான் லோக்கலில் இருந்துச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க அட்ரஸ்லாம் வெளியூரில் இருக்குது. அதனால தான் சார் உங்களை பார்த்து. சார், நாங்கள் எதையும் சொல்கிறதுக்கு இப்போ தயாராக இல்லை. என் பையனோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். சார், நான் உங்கள் பையனுடைய கேஸை பற்றி பேச வரல. இது வேற ஒரு கேஸ். அதில் உங்கள் பையன் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே கையெடுத்து கும்பிட்றேன் சார். பாதி உசுராக கிடக்கிற என் பையனை மறுபடியும் இழுத்தடிச்சு ஏதாவது பண்ணிடாதீங்க சார். அவனால் ஏற்கனவே மீண்டு வர முடியாமல் கிடக்குறான். என் மனைவி பேசுனதில் தப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு அனுபவிச்சிட்டோம். சார், கொஞ்சம் உள்ளே விட்டீங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவேன். வேலு எவ்வளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறமா அவர் உள்ளே வர சொல்ல, அதில் அவங்க மனைவிக்கு உடன்பாடு கிடையாது. வேக வேகமாக ஹாலுக்கு வந்தவங்க தன்னோட கணவரை பார்த்து, மறுபடியும் பையனுக்கு ஏதாவதுன்னு வச்சுக்கோங்க, என்னை உசுரோட பார்க்க முடியாது சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை டப்புன்னு சாத்திக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஆக்சுவலி அதுக்கப்புறமா பெருமாள், துரைசாமி இவங்களுடைய இறப்பு, அதில் வரக்கூடிய சந்தேகம், அதே மாதிரி எஸ்ஐ வேலுவை ஒரு 4 பேர் துரத்துனது எல்லாமே டாப் டு பாட்டம் கொஞ்ச நேரத்திலே சொல்லி முடிச்சிடுறாரு. இதை கேட்ட அவர் ஒரு சிரிப்போட, இதில் என் பையன் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? இல்லை சார், எதுக்கும் உங்கள் பையனை பார்த்து என்கொயரி பண்ணிட்டு அவ்வளோதானே, வாங்க பார்த்துடலாம் சொல்லிட்டு அந்த ஹாலில் தன்னோட மனைவி டப்புன்னு கதவை சாத்தின ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் பக்கமாக போய் நின்று அதை மெல்ல தட்டுறாரு அந்த ஆள். 2 வாட்டி தட்டினதுக்கு அப்புறமா உள்ளேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பெண் எட்டி பார்க்குறாங்க. சொல்லுங்க சார். சந்தோஷ் என்ன பண்ணுறான்? தூங்கிட்டு இருக்காரு சார். சந்தோஷை பார்க்கலாமா? சார், இப்போவா? ஆமாம், கொஞ்சம் பார்க்கணும். சரி சார். உள்ளே போன அந்த பெண்ணு மறுபடியும் கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திறக்கிறாங்க. கையில் சானிடைசர்லாம் கொடுக்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு எஸ்ஐ வேலு ஒரு சந்தேகத்தோட அந்த ரூமுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாரு. உள்ளே போய் பார்த்த வேலுவுக்கு கண்ணெல்லாம் பெரு அதிர்ச்சி. ஒரு கட்டலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கிறான் சந்தோஷ். சந்தோஷோட தொண்டை, மூக்கு, வாய் எல்லா பக்கத்துலேயும் டியூப் இருக்குது. கை, கால் எல்லா பக்கத்துலேயுமே ஏதோ ஒரு இது மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. குளுக்கோஸ் பாட்டில் கூட இறங்கிக்கிட்டே இருக்குது. சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு டியூப் ஒன்று வாய் வழியாக போடப்பட்டிருக்கு. தன்னால் சுயமாக எதுவுமே பண்ணிக்க முடியாத நிலைமையில கிடக்கக்கூடிய சந்தோஷை பார்த்து கண்ணெல்லாம் அப்படியே அதிர்ந்து போக அவரை பார்க்குறாரு. சார், என்ன சார் இது? நீங்கள் தேடி வந்த என் பையன் சந்தோஷ் இவன் தான். இவன் கொலை பண்ணிப்பா நீங்கள் நினைக்கிறீங்களா? சந்தோஷ் இந்த மாதிரி படுத்த படுக்கையாகி 1 வருஷம் ஆகுது.
நாங்கள் தான் உசுரை காப்பாற்றிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் என்னென்னமோ அட்வைஸ் பண்ணாங்க, ஏன் கருணை கூட சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பெற்ற ஒரு பிள்ளையை நாங்கள் எப்படி இழக்க முடியும் சார்? ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் பூந்தமல்லியில் நடந்த கேஸ் விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார், இருந்தாலும் இங்கே பாருங்க, என் பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க காலேஜில் நடக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்காக ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக தான் உங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவனை ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணானுங்கன்னு அவனுக்கே தெரியல, என்னவும் தெரியாது. ஆனால் என் பையனோட சேர்த்து அந்த 6 பசங்களும் தங்கமான பசங்க. என் பையன் மட்டும்தான் லோக்கலில் படிக்கிறவன், அவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து வந்து படித்தவங்க. என் பையனுக்கு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை, நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பான். அதோ அங்கே பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் அவன் எடுத்ததோட கேஸ்ட்டு தான். வேணும்னா எப்பாவது ஒரு நாள் அவன் போட்டு கேட்கணுங்கிறதுக்காக போட்டு விட்டுட்டு சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம். அவனாக விருப்பப்பட்டு முழிச்சிருந்தான்னா, அவன் எப்போ முழிக்கிறான்னு நர்ஸ் தான் எங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஷூட்டிங்க்கு வந்தப்போ தான் ஒரு பிரச்சனையாயிடுச்சு. கூட வந்த பொண்ணு நடிக்கிறதுக்காக அதே காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணை கெஞ்சி கூத்தாடி என்னென்னமோ பண்ணி பேரண்ட்ஸ்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அன்றைக்கி நடந்த பிரச்சனையில் அந்த பொண்ணு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க போல். நைட்டாக அங்கேருந்து வந்தவ ரொம்ப மன உளைச்சல் இருந்திருக்கா. இந்த கேஸ்லேருந்து எல்லாரும் விடுவிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசலான்னு போயிருக்கிறாங்க. அப்படி பேசலான்னு போகும் பொழுது ஆர்கியூமெண்ட் ரொம்ப ஓவராக போய் அந்த பொண்ணு அசிங்கம் தாங்க முடியாமல் மாடிலேருந்து குதிக்க போயிருக்கா. அவள் எதர்ச்சியாக குதிக்கவும் செஞ்சுட்டா. அதை காப்பாத்துறதுக்காக என் பையன் டக்குன்னு அந்த பொண்ணை பிடிக்க, அந்த பொண்ணோட வெயிட்டு என் பையன் ஸ்லிப் ஆகி 2 பேருமே மாடிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த அந்த பொண்ணு மேலே என் பையன் விழுந்ததுனால அந்த பொண்ணு அவள் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான். என் பையனுக்கு பலத்த அடி, அவனும் இறந்துருக்க வேண்டியது தான். ஆனால் மண்டை அந்த பொண்ணோட தலையில் அடித்ததுனால அந்த பொண்ணு மண்டை நல்லா டேமேஜ் ஆகி ஸ்பாட் அவுட்டு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். பிழைக்க மாட்டான்னு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் உசுருக்கும் நடக்க முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் உசுரோடு வச்சு பார்த்துக்கறனா பார்த்துக்குங்க அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்தாங்க. அதுவும் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருப்பான்னு. ஆனால் எப்படியோ நாங்கள் இவனை 1 வருஷத்துக்கு மேலேயே வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் காலேஜில் பெரிய பிரச்சனையாச்சு. என் பையன் மட்டும் இல்லாமல் என் பையன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே டிஸ்மிஸ் பண்ணாங்க. அவங்க எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. படிப்பே அவங்களுக்கு போயிடுச்சு. அந்த பொண்ணோட அப்பா ஸ்ட்ராங்காக கேஸ் போட்டார். அதனால் என் பையனோட சேர்ந்து மற்ற பசங்களுடைய வாழ்க்கையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுங்க அவனோட வேலையை பார்த்து போயிட்டாங்க. ஆனால் இதில் நீங்கள் ஏன் இந்த பசங்க மேலே சந்தேகப்படுறீங்க? இப்படி இருக்கிற என் பையனா பண்ண போகிறான், இல்லை இறந்து போன அந்த பொண்ணு பண்ண போதா, இல்லை என் பையன் கூட இருந்த மற்ற 5 பசங்க பண்ண போகிறாங்களா? அவனெல்லாம் சின்ன பசங்க, இந்நேரம் எங்கே இருக்கானுன்னே தெரியாது. நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்பட வேண்டாம். யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை பார்த்து என்ன யோசிக்கிறீங்க? இவ்வளோ நேரம் கூட எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. இப்போ ஒருவேளை பண்ணுறதெல்லாம் உங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்குமோன்னு கன்ஃபார்ம் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுச்சு. பெருமூச்சு விட்ட அவர், எஸ்ஐ சார், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஆனால் இது சம்மந்தமாக இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வந்து நடப்பினமாக கூட இல்லாத என் பையனை நீங்கள் கொன்றாதீங்க. என் மனைவியோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு சொல்லிட்டு அவர் கையெடுத்து கும்பிடவே வெளியில் போடா அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலு தயங்கி அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா வேலுவோட பைக்குக்கு பின்னாடி ஒரு பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. மூஞ்சி மட்டுமே ஒரு துணினால் கட்டப்பட்டிருக்க வேலு அதை கண்ணாடியில் பார்த்துட்டு ஏதோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு நினைக்கும் பொழுதே திடீர்னு அந்த வண்டி வேலுவோட வண்டிக்கு நெருக்கமாக வந்து அந்த வண்டியிலிருந்து ஒரு கட்டை ஒன்று வேலுவோட முதுகில் பலமாக வந்து விழுகுது. தடுமாறி போன வேலு தன்னோட வண்டியை அப்படி உள்ட்ட அது சரிஞ்சு போய் கீழே விழுந்து 2 எட்டு தள்ளி போய் விழுந்துடுறாரு வேலு. ஆண்டவன் புண்ணியத்தில் எந்த அடி இல்லை, சின்ன சின்ன சராய்ப்பு மட்டும்தான். திக்கி திணறி எந்திரிக்கிற வேலுவோட சேர்ந்து பைக்கை நிறுத்திக்கிட்டு அந்த ஆள் கட்டையோட முன்னாடி வரான். பட்ட பகலில் ஒருத்தர் அடிக்க வரான்னா நிச்சயமாக இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவனாக தான் இருக்கணும். அவன் வேகமாக அடிக்க வர கட்டையை பிடிச்சு அவனையே அந்த கட்டையால் வயிற்றுல இடிக்க அவன் மறுபடியும் போய் கீழே விழுந்துடுறான். மூஞ்சில் இருக்கக்கூடிய துணி லைட்டாக அவன் மூஞ்சில் இருக்கக்கூடிய நல்லாவே கட்டிக்கிட்டு மறுபடியும் வேலுவை நோக்கி வர வேலு அவனை பிடிக்கிறான். மூஞ்சில் இருக்கக்கூடிய துணியை எடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே முடியல. அந்த மூஞ்சில் துணி போட்டிருக்கிற பையன் வேலுவோட வயிற்றுல ஓங்கி அடிக்க வேலு அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் அந்த பையன்
வேலுவை நல்லா காலால் மிதிக்க ஆரம்பிக்கிறான். வேலு கடைசியில் வலி தாங்க முடியாமல் தன்னோட வலது கையால் அந்த பையனோட காலை பிடிச்சு இழுக்க அவனும் கீழே விழுந்துடுறான். மெயின் ரோட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு பக்கமாக இவ்வளோ சண்டை கட்டிகிட்டு இருக்க அங்கிருந்து தூரமாக இருக்கக்கூடிய பட்டறையிலேருந்து 3 பேர் மட்டும் எட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருமே அங்கே வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேலு டக்குன்னு அந்த பையன் கீழே விழுந்த உடனே அவனோட கையை பிடிச்சி இழுத்து அவனோட 2 கையும் பின்னாடி பிடிச்சு அவனோட ஒரு காலை சேர்த்தி 3ஐயும் ஒட்டுக்கா பிடிச்சு குப்புற படுக்க வச்சு அமுத்திடுறான். அமுத்திட்டு அவன் மூஞ்சில் இருக்கக்கூடிய துணியை எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த பையன் திமிர ஆரம்பிக்கிறான். ஒரு குலுக்கல்ல வேலு கீழே விழுக போக சுதாரிச்சுக்கிட்ட வேலு டைட்டாக அந்த பையனோட கையையும் கால் மேலே ஏறி உட்காந்து மூஞ்சில் இருக்க துணியை கழட்டி ஒரு கையையும் காலையும் சேர்த்து கட்டிட்டு அந்த பையனை மேலே ஏறின நிலைமையிலேயே முகத்தை திருப்பி பார்க்குறான். அவன் அம்மானு ஒரு கத்தலோட பார்க்க அந்த பையனுடைய முகத்தை பார்த்தவனுக்கு தான் தெரியுது. அந்த 5 பசங்களில் சந்தோஷ் இல்லாமல் மீதி 5 பசங்களில் ஒரு பையனுடைய மூஞ்சி தான் இது. ஏன்னா ஏற்கனவே ஃபோட்டோவை ஸ்டேஷனில் லோகு காமிச்சிட்டாரு. டேய், நீ அந்த சந்தோஷோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம், நான் சந்தோஷோட ஃப்ரெண்டு தான். டேய், நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணதா? ஆமாம், நான் தான் பண்ணது. பெண்ணை உனக்கு, உன்னையும் கொல்ல வந்தேன். பெண்ணை உனக்கு. அவன் கோவத்தில் சொல்ல அவனை எப்படியாவது எந்த சுக்கர வைக்கும்னு நினைக்க, ஆனால் அவன் தள்ளி விட்டுட்டு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே உட்காந்த நிலைமையிலேயே ஜோப்பில் இருந்து ஃபோனை எடுத்து கால் பண்ண பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் கனெக்ட் ஆகுது. பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவர் 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லவே அவன் தப்பிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப டைட்டாக அந்த துணியை கட்டி அவர் வச்சிருக்கிறாரு வேலு. சொல்லுடா, எதுக்கிட்ட அப்படி பண்ணுன? சொல்ல முடியாது. உன்னையும் கொண்டுட்டுனா இந்த கேஸ் இனிமேல் வெளியில் வரவே வராது. உன்னை மறுபடியும் அவள் திமிர ஆரம்பிக்க வேலு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி முற்றியும் பார்க்குறா. ஒரு 10 நிமிஷத்தில் ஜீப் ஒன்று வேகமாக வந்து நிற்க அதுலேருந்து இன்ஸ்பெக்டர் இறங்கி அவரோட உதவியோட அவனை அந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா அவனை ஒரு ஓரமாக உட்கார வச்சு கையையும் காலையும் கட்டி அவங்ககிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பேசவே இல்லை. எவ்வளோ தூரம் கேட்டும் பேசாதனால வேலு பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்து தான் கையில் இருக்கக்கூடிய லத்தியை அவனோட மூஞ்சியை பார்த்து நோக்கி அவனோட தலையை நிமித்துறான். எதுக்கிட்ட அந்த கொலையெல்லாம் பண்ண? நீ மட்டும் பண்ண கிடையாது, இந்த கொலையை உன்னோட சேர்ந்து மீதி இருக்கக்கூடியவனு பண்ணியிருக்கானுங்க. சொல்லு, எதுக்காக பண்ண? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆனால் உன் வாயால் சொல்லு. நீ தானே இந்த கொலையெல்லாம் பண்ணன்னு ஒத்துக்கிட்ட. தைரியம் இருந்தால் எதுக்குன்னு சொல்லிக்கோ. தைரியம்மா? உங்களை மாதிரி பொய் கேஸ் போடுற போலீஸ்க்கு முன்னாடி எனக்கு என்ன கோலத்தனம்? நான் திமிராவே சொல்லுவேன். ஆமாம், அந்த எஸ்ஐ துரைசாமியை கொன்னது நான் தான். அதே மாதிரி பெருமாளை கொன்னது நான் தான். உன்னை கொல்ல போகிறதும் நான் தான். பெருமாளை துரைசாமியும் கூட முன்பகையினால தான் பண்ணேன். உன்னை தேவையில்லாமல் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிற இல்லையா, அதனால கொல்ல போகிறேன். உனக்கு என்ன முன்பகை? நீங்கள் ஷூட்டிங் எடுக்க வந்தீங்க, பர்மிஷன் வாங்காதனால கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான் சந்தோஷோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரே. அந்த பொண்ணு தானாக போய் விழுந்ததுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஹோ, இது மட்டும்தானே உனக்கு தெரியும்? இல்லை கதையே நீ இப்படி மாற்றிட்டியா? என்ன சொல்கிற? யோ, எங்கள் 6 பேரோட அவளையும் பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அவள் மேலே தப்பான தொழில் பண்ணுறவன்னு பழிய போட்டு இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாம் அவள் மேலே தூக்கி போட்டு இருக்கிற திருட்டு கேஸு, கொள்ளை கேஸ் எல்லாத்தையும் எங்களை மேலே பிரித்து போட்டாங்க. எதுக்காக முதல்ல எங்களை கூப்பிட்டு போனாங்கன்னு தெரியுமா ஐயா? அந்த சமயத்தில் அந்த ஏரியாவில் பெரிய கொள்ளை கற்பழிப்பு பண்ணக்கூடிய கேங்கை பிடிக்கல அப்படின்னா வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு எஸ்பி சொல்லியிருந்துருக்கிறாரு. அதனால எப்படியாவது பொய் கேஸ் போடணுங்கிறதுக்காக கிடைச்ச எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஏயா வேறு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இவனுங்க ஏன் கூட்டிகிட்டு போகணும்? அவனுடைய பிளானே எஸ்பி கிட்ட எப்படியாவது எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக அந்த கொள்ளைகளை ரேப்பை எல்லாத்தையுமே சிக்கனவை மேலே போட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு எங்கள் 6 பேர்த்து மேலே போட்டாங்க. அதில் அவன் மேலேயும் போட்டாங்க. காலேஜ் முழுக்க மானமே போயிடுச்சு. சந்தோஷ் ஒரு பெரிய டைரக்டர் வரும்னு நினச்சான். அதே டீமில் இருந்த கிஷோர் எப்படியாவது அவனும் ஒரு வழியில் சினி ஃபீல்டில் உள்ளே போயிடணும், கதாசிரியர் ஆயிடணும்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தான். ஸ்வேதா அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியெல்லாம் கேட்டு அவளை பர்மிஷன் வாங்கி கூட்டிகிட்டு வந்தோம் தெரியுமா? அந்த பொண்ணு மேலே தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி காலேஜ் முழுக்க பெரிய பிரச்சனையாகி 6 பேர்த்து கூட போன பொண்ணுன்னு எவ்வளோ அசிங்கமாகி சந்தோஷோட கனவு, கிஷோரோட கனவு, கூட வந்த எங்கள் 4 பேர்த்தோட கனவு எல்லாமே போயிடுச்சு. சாதாரண பொய் கேஸு எங்கள் வாழ்க்கையே மாற்றிருச்சு. ஸ்வேதா மாடிலேருந்து கீழே குதிக்க அதை தடுக்க போன சந்தோஷம் கீழே குதிச்சு படுத்து படுக்க ஆயிட்டான். இதுக்கப்புறம் கிஷோரு எல்லாத்தையும் நினச்சி பார்த்து உச்சக்கட்ட பைத்தியத்துக்கு போய் வீட்டில் அவனை துன்புறுத்திக்கிட்டு கடைசியாக
என்ன பண்றனே தெரியாம மண்ணள்ளி தின்னு அவனால முடியாம இறந்துட்டான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த துரைசாமியும் பெருமாளும் தானே காரணம். நாங்க முடிவு பண்ணணும் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதுல என் மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸையுமே உள்ள இன்வால்வ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. போதும், ஸ்வேதா, கிஷோர், சந்தோஷங்கிறது எனக்கு அப்புறம் இனிமேல் தொடர வேண்டான்னு நான் கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணேன். மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாமல் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக அவங்கெல்லாம் கூலிக்கு வேலை செய்கிறவங்க வச்சு முதல்ல துரைசாமி ஆக்சிடென்ட் பண்ணணும். எங்கள் நல்ல நேரமோ என்னமோ அந்த கேஸ் வெளியில் வரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் பெருமாளை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அப்போ தான் பெருமாளை தனியாக சிக்க வைக்கணும்னு நாங்கள் பண்ண ஏற்பாடு இது. எனக்கு மட்டும்தான் இந்த கொலையில் சம்மந்தம் இருக்குது. என்னை தவிர வேற யாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சம்மந்தமே கிடையாது. உடனே பண்ணால் மாட்டிக்குவங்க இருக்காதான் 1.5 வருஷம் கிளம்பிச்சு பண்ணினேன். அப்பையும் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன். புதுசாக வந்த எஸ்ஐன்னு சொன்னாங்க, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்க. சொன்ன அத்தனை எல்லாத்தையுமே வாக்குமூலங்களாக செஞ்சு அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படுது. துரைசாமியை பிளான் பண்ணி கொண்டதுக்காகவும் பெருமாளை பிளான் பண்ணி ஆள் வச்சு கொலை பண்ணதுக்காகவும் அந்த பையனுக்கு அதிகபட்சமான தண்டனைகள் கொடுக்கப்படுது. சந்தோஷ் வீட்டில் தெரியும் பொழுதும் வெளியில் தெரியும் பொழுதும் நிறையா விதமான விமர்சனங்கள் வந்துச்சு. ஃப்ரெண்டுக்காக இப்படி கூட பண்ணுவாங்களா, ஃப்ரெண்டுக்காக இப்படி கூட பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். 2க்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏப்பா ஃப்ரெண்டுக்கெலாம் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கும், சே ஃப்ரெண்டு கூட இப்படி பண்ணுறையே அப்படிங்கிறதுக்கும். ரத்தம் வேற எந்த விதமான உறவும் இல்லாமல் எங்கேயோ இருந்து எப்பயோ பார்த்து ஒட்டுக்காயி அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். வேற யார் திட்டுனாலும் அடித்தாலும் நம்மளுக்கு கோவம் வரும், வருத்தம் வரும். ஆனால் நண்பன் பண்ணால் மட்டும் அந்த அளவுக்கு வரவே வராது. யார் யாருக்காகவும் பழி வாங்குறாங்க, நண்பனுக்காக அவன் பழி வாங்கினதுல எந்த தப்புமே இல்லை. இல்லை, எல்லாம் முடிஞ்சு கோர்ட்டில் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறமா அவனை கூட்டிகிட்டு போகும் பொழுது எஸ்ஐயை பார்த்து அவன், பரவாயில்ல நீ ஒரு போலீஸ்காரன் நிரூபிச்சிட்டல்ல, நான் ஒரு போலீஸ்காரன் நிரூபிச்சதை விட நீ ஒரு நல்ல நண்பன் நிரூபிச்சிட்ட அப்படின்னு வேலு சொன்ன உடனே புருவத்தை சுருக்குறான். என்ன சொல்கிறீங்க? கொலை பண்ணது நீயும் மற்ற 3 பேரும் சேர்ந்து தான், பக்காவாக எனக்கு தெரியும். ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணுங்கிறதுக்காக மொத்த பழியை நீ உன் மேலே தூக்கி போட்டுக்கிட்ட, அப்படி தானே? சொன்ன அடுத்த நிமிஷம் அவனுக்கு மூஞ்சியே இல்லை. எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்க்குறியா? நீ சொன்னையே போலீஸ்கார் அப்படின்னு, அப்படிதான். நானும் இதுக்கு மேலே உங்களை தொந்தரவு பண்ணுற சரியில்லைன்னு தோணுச்சு. அதனால்தான் அவங்க 3 பேர்த்த எதுவும் பண்ணாமல் விட்டேன். மேபி இது தப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தப்பு செய்கிறவங்க இல்லை, தப்பு செய்ய தூண்டப்பட்டவங்க. அதனால் என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டேன்னு நினச்சேன். அதனால தான் பண்ணல. தன்னோட நண்பர்கள்கிட்ட நீங்கள் 3 பேரும் எக்காரணத்தை கொண்டு இந்த கொலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி, ஒருவேளை சொன்னீங்கன்னா என்ன நானே அழிச்சுக்குவேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக 3 பேரும் அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. காரணம், எக்காரணத்தை கொண்டு அவங்க 3 பேர்த்தோட வாழ்க்கையும் பாழாயிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான். இப்படியெல்லாம் கூடவா நண்பர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில், இப்படியும் பல நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெற்றதுக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெற்றதில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.